ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. டெய்லி நம்ம இப்போ இந்த வீடியோஸ் போட்டுருக்கோம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு. யூடியூப்பில் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். ஃபேஸ்புக்கில் நல்லதம்பி டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கும், யூடியூப்பில் நல்லதம்பி டிஎன்பிஎஸ்சி தான் இருக்கும், இன்ஸ்டாகிராம்லேயும் நல்லதம்பி டிஎன்பிஎஸ்சி, அப்படி இல்லைன்னா நல்லதம்பி 425 இருக்கும். இன்ஸ்டாகிராமில் போட்டு பாருங்கள். மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபாலோ பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம இந்த இப்போ லைவ் வீடியோ வந்து காலையில் மட்டும்தான் போடுறோம். ஏன்னா வந்து நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், காலையில் மட்டும்தான் போடுறோம். ஆனால் வந்து டெய்லி வந்து நம்ம லைவ் வீடியோ போட்டு தான் இருக்கோம். இந்த லைவ் வீடியோவில் வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஆனால் சில உதவி பண்ணுற சில நண்பர்கள் வந்து நம்ம வந்து இதை சேனலை விட்டு போயிட்டாங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட மாட்டோம். நம்ம இழப்பு வந்து நமக்கு எதுவுமே இல்லை. நமக்கு எந்த ஒரு இழப்புமே இல்லை. வந்துகிட்டே தான் இருப்பாங்க. நிறைய நல்ல உள்ளங்கள் நமக்கு உதவி பண்ணுற நிறைய நல்ல உள்ளங்கள் நமக்கு வந்துட்டு தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லை. நம்ம வந்து டெய்லி வந்து வீடியோஸ் போட்டு தான் இருக்கோம். லாங் வீடியோ, லைவ் வீடியோ எல்லாமே போட்டு தான் இருக்கும். உண்மையான நண்பர்கள்னால் என்ன, யார் தெரியுமா? கடைசி சாகுற வரைக்கும் கூடவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், மழை அளவு எவரெஸ்ட் 8748 மீட்டர் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பிரச்சனை வந்தாலும் கடைசி வரை நண்பர்கள் கூட இருக்கணும். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது வந்து லைவில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது சகஜம் தான். ஸோ அதுக்கே வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற நல்ல உள்ளங்கள்லாம் கோச்சு தான் கோவப்பட்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக நமக்கு தெரியும். அதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இதெல்லாம் வந்து இதுக்கே நீங்கள் வந்து கோச்சிட்டு போனீங்கன்னா இன்னும் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் சமாளிக்கணும். இதுக்கே நீங்கள் கோச்சிட்டு போகிறீங்கன்னா அப்போ வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை எப்படி நீங்கள் எதிர்கொள்வீங்க? உங்களால் கண்டிப்பாக முடியாது. அதான் நான் சொல்கிறேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், மழையளவு பிரச்சனை வந்தாலும் கடைசி வரை நண்பன் கூட இருக்கணும். அந்த பண்பை வளர்த்துக்குறேங்க. அதை நான் எப்போயுமே சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. எப்படி வந்து ஒரு சாமி சிலை, ஒரு படிக்கட்டு வந்து ஒரு நாள் சாமி சிலையை பார்த்து கேட்குது. என்ன எல்லோரும் மிதிச்சுட்டு தான் போகிறாங்க, ஒன்றை எல்லோரும் கையெடுத்து கும்பிட்றாங்க. ஏன் கேட்குது? நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டோரி தான், மறுபடியும் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதனால் சொல்லிட்டு அப்போ வந்து சாமி சிலை சொல்லிதான், சிற்பி வந்து சிலையை செதுக்கும் போது அவருக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து போனேன். அந்த உளி வந்து கல்லில் படும்போது எவ்வளோ வலி இருக்கும் அந்த கல்லுக்கு, அந்த வலி வேதனைகளாக நான் தாங்கி கொண்டேன். அதனால தான் வளைஞ்சு கொடுத்து போனேன், வலி வேதனைகள்லாம் தாங்கிக்கிட்டேன். அதனால தான் இன்றைக்கி எல்லோரும் கையெடுத்து கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இந்த நல்லதம்பி வந்து நிறைய அவமானங்கள், தோல்விகள், கிண்டல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கேன். அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வயசு பசங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், நமக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்குறாங்க. அதை வளர்த்துக்கணும், அந்த பண்பை வளர்த்துக்கணும். அதை தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் வந்து லைவில் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயந்தான், இதெல்லாம் வந்து கேர் பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க, கடந்து போயிட்டே இருங்க, எதையுமே வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இது முக்கியமாக ஒரு 2 நண்பர்களுக்காக நம்ம சொல்லணும். பேர் சொல்ல தேவையில்லை. அவங்க வந்து இப்போ வந்து நமக்கு வாரதில்லை லைவுக்கு. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். தயவுசெய்து வந்து பேர் மட்டும் கேட்டுறாதீங்க, வேணாம் அவருங்க, அவங்களுக்கே தெரியும். ஸோ வந்து அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நண்பர்கள் வந்து அது உடுக்கை இழந்தவன் கைப்போல் ஆங்கை இடுக்கண் கலைவு தான் நட்பு அப்படி சொல்லுவாங்க. இப்படி உடுக்கைன்னா ஆடை வந்து நம்ம உடம்புல வந்து கலண்டு விழும்போது நம்மளே அறியாமல் கை வந்து அதை போய் பிடிக்கும். அதே மாதிரி இடுக்கண் கலைவு தான் நட்பு, இடுக்கணான துன்பம் கலைவு தான் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடுக்கணான துன்பம், ஒரு துன்பம் வரும்போது ஃப்ரெண்டுக்கு ஓடி போய் உதவி பண்ணுவாங்களா. அதே மாதிரி முகனக்க நட்பது நட்பென்ற நெஞ்சத்து அகனக்க நட்பது நட்பு, சிறிது நேரம் முகம் மட்டும் மலருமாறு பேசி சிரிப்பது வந்து நட்பு இல்லை. கடைசி வந்து அகம்னா என்ன, உள்ளம் மகிழுமாறு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்னா. திருவள்ளுவர் நட்புன்னு ஒரு அதிகாரத்தை படித்த எப்படி இருக்கார். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த உலகின் 6 சிறந்த மருத்துவர்களில் நண்பர்களையும் வச்சுருக்காங்க பாருங்கள். தன்னம்பிக்கை நண்பர்களும் இருக்குது. உலகின் 6 சிறந்த மருத்துவர்கள், அடிக்கடி சொல்கிறது தான், உலகின் 6 சிறந்த மருத்துவர்கள் என்னென்ன? சூரிய ஒளி, டயட்டு, ரெஸ்ட்டு, உடற்பயிற்சி, தன்னம்பிக்கை, நண்பர்கள் வச்சுருக்காங்க. நல்ல நண்பர்கள் இறைவன் கொடுத்த வரம். அவங்க எப்பயுமே வந்து நமக்கு வந்து உதவி பண்ணிகிட்டே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இடையில நமக்கு வந்து நம்ம பாதி இடையில வந்தாலும் நமக்கு வந்து கடைசி சாகிற வரைக்கும் உண்மையான நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் எனக்கு சிரிப்பு தான் வருது. இன்னமும் நினச்சா யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வந்து அது என்ன, சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கெலாம் வந்து கோச்சிட்டு அவங்க வாட்டில் என்ன காரணம் கூட இன்னும் வந்து எனக்கு தெளிவாக தெரியாது.
ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் வந்து பணிவிட சொல்லிக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்தான், பேர் சொல்ல விரும்பலனா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இறந்துட்டான். அவன் எனக்கு எப்போயுமே சொல்லிகிட்டே இருப்பான். நான் வந்து அப்போல்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி கோச்சிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து தப்பு. அப்படிலாம் இருக்க ஃப்ரெண்டுக்குள்ளே அப்படிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் சண்டை வருதா, பிரச்சனை வருதா, அடுத்த நாள் வந்து போய் பேசிடணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். எதுவுமே கடந்து போகும். இந்த உலகில் எதுவுமே நேர்ந்ததில்லை. இப்போ வந்து என் ஃப்ரெண்டு இல்லை, எனக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது அப்பப்போ நினச்சிக்கிட்டு இருப்பேன் நான். நம்ம ஃப்ரெண்டு நமக்கு நிறையா நல்லதான் சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ அவன் கூட இருந்தால் இன்னும் நமக்கு வந்து இந்த மாதிரி கவலைகள் வந்து நம்ம கவலைகள்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கவலைகள், துன்பங்கள், நம்ம கஷ்டங்கள்லாம் வந்து அவங்கள்ட்ட தான் நான் பகிர்ந்து கொள்வேன். அப்படியே நினச்சிட்டே இருப்பேன். எனக்கு என் ஃப்ரெண்டு நல்லதாக சொல்லி கொடுத்துருக்கான். அதே தான் நானும் வந்து நல்லதாக எப்போயுமே விதைக்கிறேன். நான் எப்பயுமே வந்து சாமிக்கிட்ட சேர முடியலைன்னு மாலை தான் வருத்தப்படணுமே தவிர சாமி வருத்தப்படாத வேண்டாம் அவசியமே இல்லை. நான் வந்து இவ்வளோ கவலைப்படுறதில்லை. ஏன்னா வந்து 35 வருஷம் கூட இருந்தால் அண்ணனே நம்ம கூட இல்லை, போயிட்டாங்க. அப்பாவும் இப்போ நம்ம கூட இல்லை. 35 வருஷம் கூட இருந்தால், 30 வருஷம் கூட இருந்தால் அப்பாவும் இல்லை, அண்ணனும் இல்லை. ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் மேலே இருக்கும். நல்ல நண்பன். அவனையும் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி நிறைய நமக்கு கவலைகள், கஷ்டங்கள், நமக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய பொறுப்புகள்லாம் இருக்குது, நிறைய சாதனைகள் இன்னும் பண்ணணும். நம்ம யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம சாதிக்கணும், ஒரு சாதனை பண்ணணும். அதே மாதிரி நம்ம கரியர்லேயும் நம்ம லட்சியத்தில், நம்ம எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் கூட இருக்குன்னு நான் வந்து பணிவோடு தான் கேட்டுக்கிறேன். ஆனால் இருந்தாலும் வந்து அது என்னன்னு தெரியல, அவங்க அந்த சின்ன குழந்தை மாதிரி தான் இருக்காங்க நிறைய பேர். நிறைய பேர் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு நிறைய பேரை சொல்ல விரும்பல. ஒரு சிலர் மட்டும்தான், எல்லோரும் சொல்ல முடியாது. யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட்ஸு ஒரு சிலர் மட்டும் அப்படி தான் இருக்காங்க இன்னமும். ஒரு சின்ன என்ன காரணம் சொல்லணும். ஒன்று நம்ம பேசாமல் இருக்க என்ன காரணம் சொன்னால் தான் தெரியும் நமக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் நம்ம கோச்சிக்கவே கூடாது எப்பயுமே. அப்போ தான் வந்து அடுத்தவங்க மதிக்கிற மாதிரி நம்ம வந்து இருக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கோச்சிக்கிட்டு இருந்தால் கடைசி வரை நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பா அம்மாவை தவிர கடைசி வரை யாருமே இருக்க மாட்டாங்க. அதான் சொல்லிகிட்டே இருப்பேன். எதுக்குமே வந்து கோவப்படுற வந்து அந்த கோபம் யாராவது என்னை யார் தோற்கடித்தார் என்ற கோபத்தில் கோபம் தான் என்னை தோற்கடித்து விட்டதுன்னு ஒரு அறிஞர் சொல்கிற மாதிரி, இந்த கோபத்தை விட்டணும் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கணும். நல்ல நண்பர்களை எப்பயுமே இழந்துடாதீங்க. கண்டிப்பாக கிடைக்கவே மாட்டாங்க. நல்ல நண்பர்கள் இறைவன் கொடுத்த வரம். அவங்கள எப்பயுமே இழந்துடாதீங்க. அவங்க வந்து கண்டிப்பாக திரும்ப கிடைக்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்டெலாம் இப்போ இறந்துட்டான், கூட இல்லைன்னு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஸோ எங்கேயாச்சும் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு இருக்கான், ஒரு கவலை வரும்போது அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. ஏன், ஒருத்தர் இருக்கும்போது நமக்கு அவங்கள பற்றி அருமை தெரியாது, இல்லாத போது அவங்க வந்து நமக்கு அந்த அருமை நல்லாவே தெரியும். அதை நமக்கு பக்கத்தில் ஒரு பொருள் இருக்குன்னா அதை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது அருமை. அதே அந்த பொருள் நம்மகிட்ட இல்லைன்னா ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் யார் வந்து நம்ம போகிற பாதை வந்து அந்த கல், முள், கரடு எல்லாமே பீங்கான் கடை எல்லாமே குத்ததான் செய்யும். அந்த பீங்கானோட போய் நம்ம சண்டை போடக்கூடாது, முள்ளோட போய் சண்டை போட முடியாது. அப்படி சண்டை போடுறவங்க அவங்க முட்டாள் தான். எடுத்து போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி தான் அந்த லைவ்லேயும் வந்து நிறைய கமெண்ட் வரும், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதுக்கெலாம் கோவப்படுறவங்க அந்த முட்டாள்களுக்கு சம்மந்தம் நான் எப்பவுமே சொல்லுவேன். அதெல்லாம் அந்த கண்டுக்கிறவே கூடாது. நம்ம மாட்டில் போயிட்டு எப்படி வந்து இந்திரா காந்தி தெரியும் உங்களுக்கு, முன்னாள் பிரதமர், அவங்களாம் தனியால் நின்று எவ்வளோ டெரரிஸ்ட்டு அடக்குனாங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளித்தாங்க. இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று போற்றப்படுவாங்க. இன்றைக்கி இந்த உலகமே அழிஞ்சாலும் மகாத்மா காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இவங்கள மாதிரி வந்து நல்லவங்கள உலகம் வந்து இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அவங்க பெயர் வந்து நிலைத்து நிற்கும். அதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எல்லாம் நன்மைக்கு, இந்த உண்மைக்கு நேர்மைக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த உண்மை நேர்மை நிலைத்து நிற்கும். உண்மையாக நேர்மையாக இருக்கிறவங்கள யாருமே வந்து இது பண்ணுறது இல்லை. பொய்யா நடிக்கிறவங்கள தான் இந்த உலகம் வந்து மதிக்குது. எல்லாமே இது பண்ணுது. பணம், பதவி இருக்கிறவங்கள மதிக்குது. பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு பாட்டு இருக்குது. ஸோ
ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸை வச்சு பணம் பதவியை வச்சு நம்ம மதிக்கக்கூடாது. ஒருவருடைய குணத்தை வச்சு நம்ம அவங்கள மதிக்கணும். அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு விதைக்கிறோம். நான் எப்போயுமே நண்பர்கள் தான் சொல்லுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன், நண்பர்கள் தான் உலகின் 6 சிறந்த மருத்துவர்கள். சிறந்த மருத்துவர்களில் ஒன்றா இருக்காங்க. பெற்றோர்கள் கூட வைக்கலை. தன்னம்பிக்கை நண்பர்கள் இருக்காங்க. 6 சிறந்த மருத்துவர்களில் தன்னம்பிக்கை நண்பர்களும் இருக்காங்க. ஸோ நண்பர்கள்லாம் வந்து நமக்கு வந்து இறைவன் கொடுத்த வரம். மறுபடியும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக நமக்கு வந்து கஷ்டப்படுற நேரத்தில் நமக்கு வந்து ஒரு ஏணியாக இருப்பான். நமக்கு வந்து கஷ்டப்படுற நேரத்தில் அந்த கஷ்டத்தை பகிர்ந்துக்குவாங்க. நம்ம வந்து ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கு கண்டிப்பாக அவங்க ஏணியாக இருப்பாங்க. அந்த பொறாமைப்படாத நல்ல நண்பர்கள்லாம் இருக்காங்க. மாதா பிதா குருக்கு அப்புறம் நல்ல நண்பர்களை வைக்க மறந்துட்டாங்க நம்ம முன்னோர்கள். நல்ல நண்பர்களுக்கு அப்புறம் கடவுள். நமக்கு ஆபத்து நேரத்தில் உதவி பண்ணுற நண்பர்கள் தான் நமக்கு வந்து கடவுள் மாதிரி. அவங்கள எப்பயுமே நம்ம மறக்கக்கூடாது. யூடியூப்பில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஆபத்து நேரத்தில், ஒரு கஷ்ட நேரத்தில் நமக்கு வந்து உதவி பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள எப்பயுமே நம்ம மறக்கவே கூடாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ இது வந்தாலும் சரி, உண்மையான நண்பர்களை விட்டுறாது. அந்த வலி வேதனை எனக்கு இப்போ தெரியும். இந்த வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் பணிவோடு சொல்லிக்கிறேன். நல்ல நண்பர்களை என்றைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. கடைசி வரை கூட இருங்க. சாகிற வரைக்கும் கூட இருங்க. அதான் நல்லது. அவங்க வந்து எதையுமே நம்மக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி எதிர்பார்க்குறோம் நல்ல நண்பர்களாக இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஆபத்து நேரத்தில் ஒரு உதவி கேட்பாங்க. அதுக்காக வந்து அவங்கள வந்து என்ன அடிக்கடி கேட்டே இருக்காங்களே அப்படின்னு விட்டு போயிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து யார்கிட்டையுமே எதையும் எதிர்பார்த்து பழக மாட்டேன். உண்மையாக தான் நான் வந்து இருப்பேன் கடைசி வரை. ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களை விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எப்பவும் கூடவே இருங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிறாங்க. சாமி சில மாதிரி எல்லோரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. எதையுமே தாங்கலைன்னா இந்த படிக்கட்டு மாதிரி எல்லோரும் மீச்சு தான் போவாங்க. எதையும் அந்த தாங்குகிற அறிஞர் அண்ணா அழகாக சொல்லியிருப்பார். எதையும் தாங்கும் இதய வேண்டும். எந்த ஒரு மலையளவு பிரச்சனை வந்தாலும் எடுத்து போயிட்டே இருங்க. எதையுமே வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அப்போ தான் நல்லது. நான்லாம் வந்து நிறைய அவமானங்கள், கேலி கிண்டல்கள், வியர்வை மட்டும் இல்லை, ரத்தமே சிந்திருக்கேன். ஸோ போயிட்டே இருங்க. உங்களுடைய முயற்சியில் போயிட்டே இருங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. போற்றுபவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும். கண்ணதாசன் சொன்ன மாதிரி நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை வந்து பழிச்சொல், அவதூறு இந்த மாதிரி சொல்கிறாங்களா, கேலி கிண்டல்கள், எதை பற்றியும் கவலைப்படாத. இந்த காதலை வாங்கி அந்த மாதிரிலாம் விட்டுட்டு போயிட்டு உங்களுடைய முயற்சியில் போயிட்டே இருங்க. உங்களோட லட்சத்தை நோக்கி போயிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.